நட்பின் விலை. அருகில் பாயும் காவிரியின் ஒலியும் பறவைகளின் கீச்சும் குரலும் கலந்து காலை பொழுதை அறிந்தன. அந்த ஓசையில் ராதா தன் கண்களை திறந்தாள். கிழக்கே சூரியன் தங்கம் உருகியது போல் ஒளி பரப்பிக் கொண்டிருந்தது. அவள் தன் சிறிய குடிசையில் வாசலில் நின்று ஆற்றங்கரையின் பாதையை உற்று பார்த்தாள். அன்று அவளுடைய பருவ தோழியான மீனா வெளியூரில் இருந்து கிராமத்துக்கு வருவதாக இருந்தது. பள்ளி பருவத்தில் பிரிந்த பிறகு பல ஆண்டுகளாக அவர்கள் சந்திக்கவே இல்லை. ராதாவின் இதயம் நெகிழ்ச்சியும் ஒரு சிறிய அச்சமும் கலந்த உணர்வுகளால் நிறைந்திருந்தது. மீனா இப்பொழுது ஒரு பெரிய நகரத்தில் வசித்து ஒரு நல்ல வேலையில் இருந்தாள். ஆனால் ராதா அவள் தன் தாத்தா பாட்டியோடு அதே சிறிய கிராமத்திலேயே தங்கிவிட்டாள். அவர்களின் பாதைகள் முற்றிலும் மாறுபட்டவை. ஆனாலும் அவர்களின் கடிதம் பரிமாறல்கள் மட்டும் அந்த இடைவெளியை எப்பொழுதும் நிரப்பிக்கொண்டே இருந்தன. ராதா என்ற ஒரு குரல். ராதா திரும்பி பார்த்தாள். மீனா ஒரு அழகான சல்வார் அணிந்து கையில் ஒரு பையுடன் நின்று கொண்டிருந்தாள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டார்கள். கண்கள் நீரை சிந்தின. எத்தனை ஆண்டுகளாச்சு மீனா என்று சொன்னவாறு கன்னத்தில் தட்டி கொடுத்தாள். எனக்கு என்ன தெரியாது. ராதா சிரித்தாள். அந்த நாள் முழுவதும் அவர்கள் பள்ளி நாட்களை நினைவு கூர்ந்தார்கள். ஆற்றங்கரையில் விளையாடியதை பற்றி பேசினார்கள். ரகசியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். மாலை நேரம் வரும்போது ராதா தன் தோழிக்கு ஒரு கைவினை பொருட்களை காட்டினாள். அது ஒரு மரத்தால் செய்யப்பட்ட மிக நுட்பமான வேலைப்பாடுகள் கொண்ட சிறிய பெட்டியாகும். அதில் செதுக்கப்பட்ட தாமரை மலர்களும் பறவைகளும் வாழ்க்கையை சுட்டி காட்டுவது போல் இருந்தன. இது எவ்வளவு அழகாக இருக்கின்றது மீனா, ஆச்சரியத்துடன் கூறினாள். நான் செய்தது, ராதா சொன்னாள். ஒரு சிறிய பெருமையுடன், இதை நான் விற்கிறேன். இது போன்ற கைவினை பொருட்களை உங்கள் நகரத்தில் விற்க முடியுமா என்று யோசித்தேன். மீனா பெட்டியை கவனத்துடன் பார்த்தாள். ஒரு கணம் அவள் முகத்தில் ஒரு வியப்பு தெரிந்தது. பிறகு அவள் அந்த பெட்டியை திருப்பி தந்துவிட்டு, நிச்சயமாக நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னாள். ராதா மகிழ்ச்சியால் உற்சாகமடைந்தாள். அவள் தன் கைவினை பொருட்களுக்கு ஒரு சந்தை கிடைக்கும் என்று நம்பினாள். மீனா அடுத்த நாள் காலையில் புறப்பட்டு சென்றாள். வாரங்கள் ஓடின. ராதா மீனாவுக்கு கடிதம் எழுதினாள். ஆனால் பதில் வரவில்லை. அவள் கவலைப்பட்டாள். ஒரு நாள் ராதாவின் ஐயா ஊருக்கு போய் வந்தார். அவர் கையில் ஒரு பத்திரிகையை வைத்திருந்தார். பார் ராதா என்று சொல்லி அதை நீட்டினார். அந்த பத்திரிகையில் ஒரு புதிய கைவினை பொருட்கள் கண்காட்சியின் விளம்பரம் இருந்தது. அந்த விளம்பரத்தின் மையத்தில் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு அழகான பெட்டியின் படம் இருந்தது. அது ராதாவின் பெட்டியைப் போலவே இருந்தது. ஆனால் அதற்கு அடியில் வடிவமைப்பாளரின் பெயர் மீனா என்று எழுதப்பட்டிருந்தது. ராதாவிற்கு உலகமே சுழல்வது போல் இருந்தது. அவளது நம்பிக்கை, நட்பு எல்லாமே சிதைந்து போனதாக தோன்றியது. கண்களில் நீர் முட்டிக்கொண்டு வந்தது. ஆனால் அந்த கண்ணீருக்குள் ஒரு உறுதியும் கலந்திருந்தது. அவள் அடுத்த நாளே மீனாவின் ஊருக்கு பயணம் செய்தாள். கண்காட்சி மண்டபத்துக்குள் நுழைந்த பொழுது மீனா பத்திரிகையாளர்களால் சுழறப்பட்டு தன் படைப்பு பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். இந்த வடிவமைப்பு எப்படி உங்களுக்கு வந்தது? ஒரு பத்திரிகையாளர் கேட்டார். என் சொந்த கற்பனை, மீனா தைரியமாக சொன்னாள். நான் கிராமத்தில் ஒரு பெட்டியை பார்த்தேன். ஆனால் அது மிகவும் மோசமாக இருந்தது. நான் அதை முழுமையாக மாற்றி அழகுபடுத்தினேன். இப்பொழுதுதான் மீனா ராதாவை பார்த்தாள். அவளது முகம் வெளிரியது. ராதா முன்னேறி வந்தாள். அவள் குரல் நடுங்கியது. ஆனால் உறுதியாக இருந்தது. அந்த கிராம பெட்டியை உங்களுக்கு நான் தானே கொடுத்தேன் மீனா. அது என் கற்பனை, என் வியாபார யோசனை. நீங்கள் அதை திருடியது மட்டுமல்ல, அதை தாழ்வாக காட்டினீர்கள். மண்டபம் முழுவதும் அமைதி நிலவியது. பத்திரிகையாளர்கள் தங்கள் நோட்டு புத்தகங்களை கீழே வைத்தார்கள். மீனா திக்குமுக்கு ஆடினாள். ராதா, நான் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. வெற்றியை அடைய வேண்டும் என்ற ஆசை. ராதா தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். வெற்றியை விட நட்பு முக்கியம் மீனா. ஆனால் நீங்கள் அதை ஒரு பொருளாக விலைக்கு விற்றுவிட்டீர்கள். ராதா அங்கிருந்து வெளியேறினாள். அவள் இதயம் உடைந்தது. ஆனால் மனதில் ஒரு தெளிவு ஏற்பட்டது. அவள் தன் கிராமத்திற்கு திரும்பினாள். அவளது கைவினை பொருட்களை அவள் தொடர்ந்து உருவாக்கினாள். ஆனால் இப்பொழுது அவற்றில் அவளுடைய சொந்த கையொப்பம் இட்டாள். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு சிறிய கட்டுரை ஒரு பத்திரிகையில் வெளியே வந்தது. அது ஒரு உண்மையான கலைஞரின் வெற்றி பற்றியதாக இருந்தது. அந்த கட்டுரையில் மீனாவின் திருட்டு பற்றியும் விரிவிக்கப்பட்டிருந்தது. அன்று முதல் ராதாவின் கைவினை பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அவள் ஒரு சிறு பணிப்பெண்ணாக இல்லை. இப்பொழுது அவள் ஒரு தொழிலதிபர்.
ஒரு நாள் அஞ்சல் வழியாக ஒரு கடிதம் வந்தது. அது மீனாவிடம் இருந்து வந்தது. அதில், நான் செய்தது தவறு. உன் திறமையை பாராட்டுவதற்கு பதிலாக அதை சொந்தமாக்க நினைத்தேன். நீ மன்னிக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ வெற்றி பெறுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. ராதா அந்த கடிதத்தை படித்தாள். மன்னிப்பு, அது இப்போது முக்கியமில்லை. அவள் தன் வாழ்க்கையை கட்டி எழுப்பியிருந்தாள். அவளுக்கு நட்பின் மதிப்பு தெரியும். ஆனால் அதைவிட முக்கியமாக தன்னை நேசிக்க தெரியும். காவேரி ஆறு பாய்ந்து ஓடிக்கொண்டிருப்பது போல ராதாவின் வாழ்க்கையும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு தோழியை இழந்தாள். ஆனால் தன்னைத்தானே கண்டுபிடித்தாள். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.